மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோர்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் தினத்தை முன்னிட்டு 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மோர்பாளையம் கால்நடை சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் கூடுகிறது. இந்த சந்தைக்கு பெருந்துறை, பள்ளப்பட்டி, சேலம், ஓமலூர் போன்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகளும் வியாபாரிகளும் இந்த சந்தைக்கு வருகின்றனர். ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட பல்வேறு கால்நடைகளை இந்த சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். கேரளா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தும் திருப்பூர், கோவை, கரூர், சேலம், நாமக்கல் போன்ற அண்டை மாவட்டங்களிலிருந்தும் பலரும் கால்நடைகளை வாங்க இந்த பகுதிக்கு வருகை தருகிறார்கள். இந்நிலையில் பக்ரீத்திற்கு 2 நாட்களே உள்ள நிலையில் இந்த வாரம் ஆடுகளின் வரத்து மற்றும் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. குறும்பை ஆடு, வெள்ளாடு, செம்மறி ஆடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகளை விற்பனைக்காக அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து விவசாயிகள் இந்த சந்தைக்கு கொண்டு வந்தனர். 2000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரையிலான ஆடுகள் இந்த சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சேலம், பள்ளப்பட்டி, நாமக்கல் ஆகிய பகுதிகளிலிருந்து வாங்குவதற்காக வந்திருந்தனர். இந்த சந்தையில் இந்த வாரம் மட்டும் சுமார் 4 கோடி ரூபாய் அளவிற்கு வியாபாரம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து பள்ளப்பட்டியை சேர்ந்த அப்துல் தாரி கூறும்போது, பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆடு ஒரு 4 கோடி ரூபா அளவில் விற்பனையாயிருக்குது. அதனால் பக்ரீத்தினால கொஞ்சம் அதிக அளவில் ஆடு விற்பனையாயிருக்குதுங்கண்ணா. முந்தைய வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக விற்பனையாயிருக்குது. பேர் மோகன் பாபு. நாங்கள் பெருந்தூர்லேருந்து வரோங்க.